ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அழகுமதி கிட்ட சுரேஷோட அப்பா அம்மா 2 பேரும் இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய ரூல்ஸை போடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மதி ரொம்பவே ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜையும் அதுக்கப்புறம் நம்ம சுரேஷும் உள்ள வராங்க. வந்த உடனே நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்க பாருடா, கல்யாணம் முடிச்ச முத நாளே எதுக்காகடா வெளியே போற, நீ இப்போ வீட்டில் உனக்காக உன் பொண்டாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட தங்கராஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் தான் கூட்டிட்டு போனேன். சரிங்க மாப்பிள்ள, கல்யாணம் ஆன முத நாள்லயே பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டானேன்றதுக்காக தான் கேட்டேன், வேற எதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு மதிக்கிட்ட, இங்க பாருமா, நீ இந்த வீட்டில் தான் இருக்க போற, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மதி அமைதியாவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த மாதிரி திமிரா பேசுறது அப்படி இப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மதிக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னென்ன அடிமன் நினைச்சிட்டீங்களா நீங்க பாட்டுக்கு ரூல்ஸை சொல்லிக்கிட்டே போறீங்க, எனக்கு புரியல, இதெல்லாம் ஜெயிலா இல்ல வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாரு, என்னோட மாமா கிட்ட இந்த வீட்டில் இருக்கிற யாருமே எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீயும், என் மாமா கிட்ட நீ எதிர்த்து பேசவே கூடாது. மாயை மூடிக்கிட்டு மாமா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்னங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, என்னால் யார் பேச்சையும் கேட்க முடியாது, எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷுக்கு ரொம்பவே கோவம் வந்து நம்ம மதியை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, சுரேஷ் என்ன சுரேஷ், கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரே நாளில் அந்த பொண்ணு அடிக்கிற, அந்த பொண்ணு பயந்துட மாட்டாளா, இங்கே பாரு சுரேஷ், நீ ரொம்ப தப்பு பண்ணுற சுரேஷ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, இந்த இவளுக்கு தெரியாதா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே மாமா கிட்ட எப்படி நடந்து போகணும் தெரியும்ல உனக்கே, அதை இவகிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டான், எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னாதான் இவ புரிஞ்சுப்பா, மாமா கிட்ட எல்லாரும் மரியாதை நடந்துக்கணும். இங்கே பாரு, இனிமே இங்கே யார்கிட்டயுமே இந்த மாதிரி திமுறா பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், இனிமே இந்த பொண்ணு நம்ம வந்து இப்படி விட்டாலாம் ஆகாது, இந்த பொண்ணு இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, இனிமேல் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதிக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. இங்கே பாருங்க, நான் நினைக்கிறத மட்டும்தான் இங்கே நடக்கும், இனிமே என்னோட லைஃப்பில் யாராவது தலையிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, உங்கள் மரியாதையை காப்பாற்றணும்னு என்னோட வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிட்டு எனக்கு ரூல்ஸ் போடுறீங்களா, நீங்கள் போடுற ரூல்ஸ் எல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு போயிட்டு ரூம்குள்ளே உக்காந்துக்கு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷ் கிட்டே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, இங்க பாரு சுரேஷ், எதுக்காக அந்த பொண்ணை கையை நீட்டின, இப்போ இங்க பாரு, அவகிட்ட பாசமா, நீ ரொம்ப அழகா இருக்க, எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படி இப்படின்னு உங்ககிட்ட நிறைய சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், எதுக்காக இப்போ அந்த பொண்ணு கிட்ட கோவப்பட்ட நீ, இங்க பாரு சுரேஷ், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, உங்ககிட்டயே அவ ரொம்ப கோவப்படுறா, அதுதான் என்னால தாங்க முடியல, என்கிட்ட கோவப்பட்டா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட அவ கோவப்படுறாள், அதனாலதான் என்னால தாங்க முடியல மாமா, அதனால தான் கோவம் அடக்க முடியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், மலர் இருந்துட்டு, இங்க பாரு சுரேஷ், என்னதான் கோவம் இருந்தாலையும் எதுக்காக ஒரு பொண்ணை கையை நீட்டுற, அது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா, அந்த பொண்ணு மட்டும் கேஸ் கொடுத்துச்சுன்னா நீ என்ன ஆகுவன்னு உனக்கு தெரியுமாடா, இங்க பாரு, இனிமே இதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது, இனிமே அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காத, அந்த பொண்ணு பாவம் ரொம்பவே பயந்து போயிருக்கோம், நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் அப்படின்னு மலரும் ரேவதியும் மதிக்கிட்ட போறாங்க. போன உடனே மதி, என்னாச்சு மதி, ரொம்ப கோவமா பேசிட்டு வந்துட்டேன், இங்க பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, என்னால இவங்கள ஒரு நிமிஷம் கூட பார்க்கவே முடியல, இந்த வீட்டை பார்த்தாவே எனக்கு அப்படியே ஜெயில் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாருமதி, இந்த வீட்டுக்கு நான் வந்து 7 வருஷம் ஆகுது, அந்த 7 வருஷத்துல நான் இந்த வீட்டில் அடிமையா தான் இருக்கேன், அவங்க சொல்றதை தான் கேட்குறேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க நடக்கணும், அப்படிதான் நான் இது வரைக்குமே இருக்கிற மதி, நம்ம என்ன பண்றது, பொம்பளையா பிறந்துட்டாவே இப்படி தானே ஆம்பளைங்களுக்கு அடிமையாவும் பெரியவங்களுக்கு அடிமையாகவும் நம்ம தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள்,
இந்த காலத்துலயும் நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னாலலாம் இப்படி இருக்கவே முடியாது. தப்பு பண்ணா கண்டிப்பா அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன். என்னால கேள்வி கேட்காமலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதி இருந்துட்டு, இங்க பாருமதி, நீ இவ்வளோ போல்டாவும் எல்லார்கிட்டயும் ரொம்ப போல்டா சத்தம் போட்டு பேசுறத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீயாவது புரிய வைப்பேன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, எங்க அண்ணி பாருங்க, வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே என் அம்மா என்ன சொன்னாலும் அவங்கள எதிர்த்து கூட பேசாம அவங்க கிட்ட பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதி, நீ அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காத. என் புருஷன் மாதிரி ஒரு அடிமையான ஒருத்தன் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு தெரியுமா. நீ அந்த சுரேஷ் கூட இந்த மாதிரி அடிமையான வாழ்க்கையை நீ வாழவே கூடாது. உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழப்பாரு அப்படின்னு நம்ம மதிக்கிட்ட சொல்லவும், மதி இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்க பாருங்க, என்னோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என் அப்பா கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி உங்களாலலாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது, என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் கூட சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேனா? என்னோட ஃபீலிங்ஸை இங்கே யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட அப்பா அம்மாவை நான் தப்பாக சொல்கிறேன்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. என் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வர மருமகங்க அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க நினச்சது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க மதி. கண்டிப்பாக நீங்கள் நடக்கிறது நடக்கும். நாளைக்கே உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷுக்கு புத்திமதி சொல்லி நிறைய சொல்கிறாங்க. நம்ம சுரேஷ் வந்து எதுவுமே ஏற்றுக்காம ரொம்பவே கோவமாகவும், இங்கே பாரு மாமா, இவ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தானா நான் என்ன மாமா பண்ணுவேன்? என்னால் இவளை ஏற்றுக்கவே முடியல மாமா. இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு நினச்சாவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்க முடியல மாமா. இங்கே பாரு சுரேஷ், கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணு அழகாக இருக்குதுன்னு நீயே சைட் அடிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை மாற்றி அவள் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது தங்கராஜ் இருந்துட்டு ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி, இங்கே வா ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ரேவதியும் பதறி போய் வராங்க. வந்த உடனே என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் நைட் ரூமு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க எதுவுமே ரெடி பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, என்ன உனக்கு புத்தியே இல்லையா? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடுவாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? இது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும்னு தெரியாது. முதல்ல போய் பொண்ணை ரெடி பண்ணு, நான் ரூமை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மதியை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ரேவதி இருந்துட்டு மதிக்கிட்டு போயிட்டு, மதி நீ வா மதி, நீ ரெடி ஆகவ, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மதிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, நான் இருக்கிற நிலைமையில ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று தான் கேடா. என்னால் அவர் கூட எல்லாம் படுத்து தூங்க முடியாது. நான் உங்கள் கூடவே படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமதி, கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை கூட்டிகிட்டு போயிட்டு அலங்காரம் பண்ணி பால் சம்பை கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருமா, என் பையன் கூட பக்குவமாக பார்த்து நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதிக்கு கோவம் தாங்கலை, இருந்தாலையும் என்ன பண்ணுறது, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அதாவது வெளியே இருக்கிறவங்கெல்லாம் கதவை சாத்திடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மதிக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, பால் சொம்ப கீழே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய் ஒரு மூலையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சுரேஷ் இருந்துட்டு, ஏய் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இங்கே பாரு, உன்னை கல்யாணம் பண்ணது நினச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ மூலையில் உட்காந்து வர அழுதுகிட்டு இருக்க, முதல்ல அழுகையை நிப்பாட்டு. இங்கே பாருங்க, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் என்னோட அப்பாவோட சூழ்நிலையை வச்சு இப்படி மிரட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த அவ்வளோதான். இந்த மாதிரி திமிரா பேசுகிறவளெல்லாம் இனிமே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம யாரு நம்ம சுரேஷ் மதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னை அடிமைத்தனமாக நீங்கள் மாற்றணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நான். இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் அப்பாவை நாளைக்கு காலையிலே நான் போய் பார்த்துட்டு வருவேன். நீங்கள் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, அது எனக்கெல்லாம் தெரியாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீ அங்கே போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அவர் பாட்டுக்கு படுத்துட்டு தூங்கிடுறாரு. இத பார்த்து நம்ம மதியம் இருந்துட்டு நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சும் விடியாததுக்கு முன்னையும் எழுந்து நம்மளோட மதியம் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் எழுந்து வெளியே வராங்க. வந்த உடனே, "எங்கடா உன் பொண்டாட்டி எங்க? சீக்கிரமா எழுணும்னு சொல்லிட்டு நேத்தே அவகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா உன் பொண்டாட்டி எதுவுமே கேட்க மாட்டாளாடா. இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருமா, அவ உள்ள கூட இல்லையேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷும் ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா தேடுறாங்க. நம்ம மதிய காணோம் காணோம்னு நான் சொன்னதுமே ரொம்பவே பதறி போயிட்டு, "ம்மா அவள காணோம்மா, எங்கம்மா போயிட்டா? நீ ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடா, உன் பொண்டாட்டிய நீ தான்டா பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்க மாட்டியான்னு கேட்குற? இங்க பாரு, முதல்ல போய் எங்க இருக்கான்னு தேடு. இந்த மாரி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிருக்க போறா. முதல்ல போய் தேடுடா" அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, "மலரு, இது ம், மதிய பாத்தியா? மதிய வீட்ல எங்கேயுமே காணுமாமே" அப்படின்னு சொல்லவும், "என்னங்க சொல்றீங்க? நானும் காலையில இருந்து பார்க்கவே இல்லையே நம்ம மதிய" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதிய இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் போறாங்க. போன உடனேயே நம்ம காஞ்சனா கிட்ட, "அம்மா, அப்பா இப்போ எப்படிம்மா இருக்காரு? இப்போ நல்லா இருக்காராம்மா? இங்க பாருடி, என்னடி காலையிலேயே வந்திருக்க? மா, என்னால அப்பாவை பார்க்க முடியாம இருக்க முடியலம்மா, அதனால தான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே வந்த, இல்ல சொல்லாம இது வந்துட்டியாடி" அப்படின்னு சொல்லி கேட்கவும்மா, "அவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கம்மா, அதனால தான் நான் வந்துட்டேன். இங்க பாருடி, இந்த மாதிரிலாம் சொல்லாம எதுவுமே பண்ணக்கூடாதுடி. அவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாருடி, முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுடி மா, அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்பாவை நான் பார்க்கணுமா" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜுக்கு கால் பண்றாங்க. தங்கராஜும் ஃபோனை எடுத்து, "என்னடா, என்ன மச்சான், நைட்டு ஃபுல்லா ஜாலியா இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மாமா நீங்க வேற மாமா, அவ காலையில எழுந்துறதுலேருந்து அவளை காணோம் மாமா, எங்க போனானே தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன தங்கராஜ் என்ன சுரேஷ் சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா சுரேஷ்? என்னால நம்ப முடியல சுரேஷ்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, "சரி சுரேஷ், நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முதல்ல யோசிக்கிறாங்க, எங்க போயிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், இவனை பிடிக்கலன்னு எங்கேயாவது ஓடி போயிருப்பாளோ? இல்ல இல்ல, அவ அப்படி ஓடி போற பொண்ணெல்லாம் கிடையாது. என்ன, எங்க போயிருப்பா எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், அப்பதான் ஹாஸ்பிட்டல் எது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காஞ்சனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம காஞ்சனாவும் அட்டன் பண்ணி, "ஐயா சொல்லுங்க ஐயா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம், "இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு இது வந்திருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க ஐயா, இப்பதான் என்னோட பொண்ணு இப்பதான் வந்தா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜுக்கு, "என்னம்மா, உங்க பொண்ணுக்கு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும்னு கூட தோணாதா? எப்படி அவ பாட்டுக்கு வந்துட்டான்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயா, என் பொண்ணை மன்னிச்சிடுங்க ஐயா, என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்துட்டா போல. நான் அவகிட்ட புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறேன் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா" அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, "இங்க பாருமா, இனிமே அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணாம நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம சுரேஷுக்கு கால் பண்றாங்க. "சுரேஷ், அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போயிருக்கலாம்டா, நீ கவலைப்படாத, அவ வந்துருவா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பதான் நம்ம சுரேஷுக்கு அப்படியே நிம்மதியாவே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும் அப்படியே ஒரு மாதிரி கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் வந்து, "இங்க பாருடா, உன் பொண்டாட்டி எங்கடா போனா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமா? நம்ம கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாம அவ எப்படிடா ஹாஸ்பிட்டலுக்கு போனா? இதெல்லாம் தப்புன்னு அவங்க அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ வரட்டும் இருமா, அவளுக்கு நைட்டு கொடுத்த அடி பத்தல போல, இன்னும் அதிகமா கொடுத்தாதான் அவ திருந்துவா, நீ கவலைப்படாதம்மா, அவ நைட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது கச்சேரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா, இப்ப எப்படி இருக்குப்பா உடம்பு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருமதி, எனக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு வேறு வழியே தெரியலம்மா மதி. நீ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பாருமா" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு, "அப்பா, என்னால் அந்த குடும்பத்தில் இருக்கவே முடியலப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் போடுறாங்கப்பா. அதை என்னால் கேட்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நைட்டு அந்த
அந்த பொறுக்கி என்ன அடிச்சுட்டான்ப்பா, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காஞ்சனா இருந்துட்டு, மதி என்ன மதி சொல்ற? அவங்க உன்னை அடிச்சாங்களா? என்ன மதி? அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அமைதியானவங்க, ரொம்ப பொறுப்பானவங்க தானே அப்பா சொன்னாரு. ஆனா இப்ப அடிச்சாங்கன்னு சொல்ற? அடிச்சதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? இங்க பாருமா, அந்த வீட்டில் ஆம்பளைங்க சொல்றது தான் சட்டமா, அவங்க கோடு கிழிச்சா அந்த கோட்டை விட்டு தாண்டவே கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. என்னால் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலம்மா, எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, என்னால் முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, அந்த வீட்டுக்கு நான் போகல, நான் இனிமே நம்ம வீட்டிலேயே இருந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமதி, கல்யாணம் பண்ணிட்டு போனால் அப்படி இப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மதி, நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழணும், நீ கவலைப்படாத, அப்பாவுக்கு சரியாயிடுச்சுன்னா நான் அந்த வீட்டில் வந்து அப்பாவை பேச சொல்கிறேன், நீ கவலைப்படாத மதி, ப்ளீஸ் மதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, உங்களுக்காக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாலையும் என்னால் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாதுமா, என்னால் அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுங்க ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, அந்த வீட்டுக்கு வந்த மருமகளை எல்லாருமே கொடுமை பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராம்குமாருக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. இங்கே பாருமதி, கொஞ்ச நாள் போனால் கண்டிப்பாக மாப்பிள்ளைய உனக்கே ரொம்ப பிடிக்கும், இப்படி ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைப்பேன் மதி, கண்டிப்பாக நீ நினைப்ப, இங்கே பாருங்கப்பா, அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது, சரி விடுங்க, உங்களோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மதி எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மதி, முன்னோட இப்போது பெட்டராகவே இருக்கேன், நான் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன், நீ கவலைப்படாத மதி, என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கையை வாழ்றத பாரு, நீ சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் வந்த உடனே நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மதியோட தங்கச்சி வராங்க. வந்த உடனே நம்ம மதியை பார்த்துட்டு, அக்கா அக்கா எப்படி இருக்கக்கா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியலக்கா, நீ நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம காஞ்சனா இருந்துட்டு, அடியே என்னடி பேசிக்கிட்டு இருக்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, அக்காவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அக்கா எப்படிம்மா சந்தோஷமா இருக்கும், இப்போ பாருங்க அக்காவை அடிச்சாங்கன்னு வேற சொல்றாங்க, அக்கா நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தவங்க, அக்காவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை எப்படிம்மா உங்களால் அமைச்சு கொடுக்க முடிஞ்சிச்சு, இங்கே பாருடி, உன் அக்கா வாயை மூடிக்கிட்டு எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் இருந்திருந்தானா அவளுக்கு எதுக்காகடி இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்க போகிறோம், எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறோம், நம்ம வாழ்க்கையே போயிடும்டி, வீடு போயிடும், வேலை போயிடும், நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவோம், அதனால தாண்டி நம்ம 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 எல்லாரையும் யோசிச்சு தாண்டி மதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சுருக்கேன், இங்கே பாரு மதி, ஒரு கொஞ்ச நாளைக்கு உனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காஞ்சனா இருந்துட்டு, இங்கே பாருமதி, நீ வீட்டுக்கு போ, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை தேடுவாங்க, முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா, என்னால் உங்கள் கூட தான் இருக்கணுமா, உங்களை ஹாஸ்பிட்டலில் தனியாக விட்டுட்டு என்னால் அங்கே இருக்க முடியாதுமா, ஏம்மா நான் சொல்கிறது யாருமே கேட்கவே மாட்டேங்கிற, என்னோட மனசில் இருக்கிற ஆசையையும் இல்லை என்னோட மனசு விருப்பத்தையும் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, ஏம்மா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு பேசுவோம். சரி பாருமதி, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள உன்னை மதிக்க மாட்டுறாங்க, உன்னை ஒரு மாதிரி அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அப்படி தானே, சரி வா நானே சொல்லி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனா இருந்துட்டு மதி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மதியோட மாமியாரும் மாமனாரும், வாங்கம்மா வாங்க, பொண்ணை எந்த லட்சணத்தில் வளர்த்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, பெரியவங்களுக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்றா, அவள் படுக்கு எதிர்த்து பேசுகிறா, ஒரு வேலை செய்யறதில்ல, என்னம்மா பொண்ணை வளர்த்து வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி கொடுப்போம், என் பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், அவள் போக போக கற்றுப்பா, நீங்கள் அவளை கொஞ்சம் திட்டாமல் கொஞ்சம் கேள்வி கேட்காம இருங்க, அப்போ தான் அவளுக்கு கோவம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, என் வீட்டுக்கு வந்து எனக்கே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கியா, என்னோடய வீட்டில் நான் சொல்கிறது தான் இங்கே சட்டம், நான் சொல்கிற மாதிரி தான் இங்கே எல்லாரும் இருக்கணும், இந்த மாதிரி என்கிட்ட சட்டம் போடுற வேலை எல்லாம்
இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம மதியோட மாமியார் ரொம்ப திமிரா பேசுகிறத பார்த்துட்டு ஐயையோ என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசுனாங்க, இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்களே, என் பொண்ணு இங்கே எப்படி நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம காஞ்சனாக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஐயோ கடவுளே, என் பொண்ணு இப்போது இனிமேல் எப்படி நிம்மதியாக இருக்கும்னு எனக்கு தெரியலே, என் பொண்ணு நினச்சி நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குவனே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்ம அது தங்கராஜ் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே ஐயா என் பொண்ணு எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் வளர்ந்தவ, அவள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே செஞ்சவ, அப்படி இருக்கும்போது அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ஐயா, நீங்கள் அவளை கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக போகணுன்னு உங்கள் பொண்ணுக்கு தெரியாதாம்மா, நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கணும். உங்கள் பொண்ணுக்கு நல்லா சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இனிமேல் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எங்கே வேணாலும் போகணும், இல்லைனா அவங்க இந்த வீட்டிலே தான் இருக்கணும், அதையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம காஞ்சனாக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க ஐயா என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கிட்ட என்னென்ன நம்மலாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லி மதியை விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. கடவுளே, இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன், என் வாழ்க்கை இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ்கிட்ட நம்ம தங்கராஜ் இருந்துட்டு இங்கே பாரு சுரேஷ், நான் இப்போ சொல்கிறத கேளு, நீ போய் உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட இந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லி கேளு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு நம்ம சுரேஷ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தை பற்றி பேசினா அவள் ஏதாவது கோவப்படுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்கு மாமா, நான் அவகிட்ட என்னென்ன பேசுறது போய் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுரேஷ், அவள் உன்னோட பொண்டாட்டி தானே, நீ சொல்கிறத தான் அவள் கேட்கணும், முதல்ல அவகிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு மதிக்கிட்ட வந்து இங்கே பாரு, நீ கொடுத்த கேஸை இப்போ முதல்ல போய் வாபஸ் வாங்கு, நீ வாபஸ் வாங்கினா மட்டும்தான் எனக்கு வேலை திரும்ப கிடைக்கும், நீ போய் வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தப்பு பண்ணியிருக்க, உனக்கான தண்டனையை அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், என்னால் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா, இங்கே பாரு, இன்னும் ஒரு முறை தான் உங்ககிட்ட கேட்குவேன், நீ கேஸை வாபஸ் வாங்கலை அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நீங்கள் என்ன தான் என்கிட்ட சொன்னாலையும் என்னால் கேஸை வாபஸ் பண்ண முடியாது, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே நம்ம தங்கராஜ் கிட்ட, மாமா அவள் கேஸை வாபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா மாமா, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுரேஷோட அப்பா அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியில், என்ன மாப்பிள்ள இப்படி ஒரு பொண்ணை என்னோட பையனுக்கு கட்டி வச்சிட்டிங்களே, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணாதானே உங்களை நான் பார்க்க சொன்னேன், ஆனால் இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன இந்த வீட்டு மானமும் மரியாதையும் போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை மாப்பிள்ள, அவள் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கா, அதனால தான் அவள் திமிராக பேசுறவன்னு தெரிஞ்சு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. இதை பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம பாக்கியராஜ் கிட்ட, என்ன பாக்கியராஜ், உன்னோட அப்பா அம்மா நம்மக்கிட்ட மட்டும்தான் கோவமாக பேசுவாங்களா, உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட கோவமாக பேச வேண்டியதானே, என்ன அவங்க ஏதாவது கோவமாக பேசினா மட்டும் பொறுத்து போயிடுறாங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை பாக்கியராஜ், நீ தான் இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், ஆனால் நீயே இப்படி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கே பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, என்னோட பையன் வேலை திரும்ப கிடைக்கணும்னா நீ அந்த கேஸை வாபஸ் பண்ணணும், முதல்ல அந்த கேஸை போய் வாபஸ் வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் புள்ள தப்பு பண்ணியிருக்கான், அதனால் கண்டிப்பாக உங்கள் புள்ள தண்டனை அனுபவிச்சே தீரணும், அதுக்காக நான் கேஸை வாபஸ் வாங்கணுமா, கண்டிப்பாக என்னால் கேஸை வாபஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மாமியாருக்கு ரொம்பவே கோவம் வந்து, இங்கே பாருடி, நான் சொல்கிறத கேட்கல, இங்கே நடக்கிறதே வேற, என்ன பண்ணுவீங்க நீங்கள், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு அடிமை மாதிரி தெரியுதா, என்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தலையாட்டிகிட்டே இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினோன்னா உங்கள் பெரிய மருமகளை போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு
ரொம்பவே கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு நம்ம அதாவது சுரேஷோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் கிட்ட வந்து, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அந்த பொண்ணு அப்படி பேசுது, என்னால் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் சுரேஷுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு, மதி இங்கே பாரு மதி, சுரேஷ் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னாலாம் சொல்லலை, அதுக்காக சுரேஷோட வேலை போகிற அளவுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டேன்னா திரும்பவும் நம்ம சுரேஷ் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எப்படி தன்மையாக என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் அவங்க யாருமே என்கிட்ட அந்த மாதிரி பேச மாட்றாங்களே, அவங்க ஏதோ என்னை அடிமைத்தனமாக ஒரு மாதிரி அதிகாரமாக பேசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நான் அப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமதி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான், எப்படிங்க இப்படி தானே சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்க, எப்படிங்க இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கில் கேட்குறாங்க. நம்ம மதி இருந்துட்டு நினச்சதெல்லாம் இந்த வீட்டில் நடத்தி காட்டுவாங்களா, நம்ம சுரேஷை திருத்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.